பரந்தூர் விமான நிலையம் என்பது இன்னொரு பெரிய தொழில் புரட்சிக்கு அது ஒரு பெரிய அடிகோலாக வரக்கூடிய காலங்களில் அமைஞ்சிருக்கும். இது பயணிகளுடைய இந்த போக்குவரத்தை மட்டும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதனுடைய டென்சிட்டி, அந்த டிராவலர்ஸ் டென்சிட்டி மட்டும் இல்லாமல் பேசஞ்சர்ஸ் டென்சிட்டியை தாண்டி தொழில், வர்த்தகம் போன்ற இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் வளர்ச்சியை அதை உறுதி செய்வதற்கு இந்த விமான நிலையம் வேண்டியிருக்கிறது என்பதை நான் சொல்வேன். விஜய் போறதை பற்றி அதான் நாளைக்கு விஜய் போறது யார் வேணாலும் போகலாம் சார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் போய் பொதுமக்களை சந்திப்பதெல்லாம். ஆனால் சந்திக்கின்ற போது அவர்களிடத்திலேயான குறைகளை கேட்டு அதை அரசினுடைய கவனத்திற்கு முறையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த குறைகள் என்னவாக இருக்கும் என்பதை அரசும் நிச்சயமாக அவர் ஆராயும். அவர் அங்கே செல்வதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அது பொருந்தும் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். எனவே இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது நம்ம நிச்சயமா எல்லா விதத்திலும் ஒரு தேவையான விமான நிலையமாக அது இருக்கிறது என்பதை நான் சொல்வேன். இந்த விமான நிலையத்திற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை, அது பட்டா நிலங்களாக இருந்தாலும் அதே போல நம்முடைய அரசினுடைய புறம்போக்கு நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு பாதிக்காத வகையிலே மறு குடியமர்வை செய்வதற்கான நடவடிக்கைகள் அதையும் அரசாங்கம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது.